நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நவம்பர் மாதம் 24ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இன்று தாய் திரு அவை நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அனைத்துலக அரசர் என்று அறிக்கை செய்கிற அற்புதமான விழாவை கொண்டாடி மகிழ்கிறது. இந்த விழாவில் நாமும் இணைந்து ஆண்டவருடைய ஆட்சி உரிமை என்றென்றும் நமதாகும்படி ஆண்டவரை புகழ்ந்து பாடுவோம். ஆண்டவராட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். ஆண்டவராட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். இன்று திருப்பாடல் 93 நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார் என்கிற வார்த்தைகள் அவருடைய ஆட்சி இவ்வுலகை சாராதது, அது உலகத்தையும் கடந்த ஒரு ஆட்சி முறையாக இருக்கிறது என்பதை நமக்கு உணர்த்துகிற வார்த்தைகளை நினைவுகூர்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவராட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். ஆண்டவராட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். ஆண்டவருடைய அரசத்துவத்தை நாம் நினைத்து மகிழ்ந்து பேருவகை கொள்ளும் இந்த நல்ல நாளில் ஆண்டவர் வல்லமையை கச்சையாய் கொண்டுள்ளார் என்கிற வார்த்தையை நினைவு கூறுகிறோம். அவர் மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளது மட்டுமல்லாது இந்த பூ உலகை அரசால வல்லமையை கச்சையாக கொண்டுள்ளார். எல்லா மனிதர்களும் அவருடைய ஆவியால் இயக்கப்பட அவர் வல்லமையை கொடுத்து கொண்டே இருக்கிறார். இந்த நல்ல தேவனை உங்களையும் என்னையும் ஆட்டுவித்து அவருடைய கிருபைக்காக அவருடைய திட்டங்கள் வெற்றி பெற நம்மை செயல்படுத்துகிறார். இந்த நல்ல தெய்வத்தை பாடி புகழ்வோம். ஆண்டவராட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். ஆண்டவராட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். திருப்பாடலின் வரிகள் நமக்கு சொல்லுகிறது, பூ உலகை அவர் நிலைப்படுத்தினார், அது அசைவுறாது. உமது அரியணை தொடக்கத்திலிருந்தே நிலை பெற்றுள்ளது, நீர் தொன்று தொட்டே நிலைத்துள்ளீர் என்கிற வார்த்தைகள். ஆண்டவருடைய அரசத்துவம் என்பது ஆழமானது, அது நம் சொல்லால் வர்ணிக்க முடியாத ஒரு அற்புதமானது என்பதை, அதுக்கு தொடக்கமும் முடிவும் இல்லாத ஒரு நிலை உண்டு என்பதையெல்லாம் நமக்கு அறிய தருகிறது. ஆண்டவருடைய இந்த அற்புதத்தை உணர்ந்த பிள்ளைகளாக அவருடைய அரியணையை நோக்கியே நாம் பாடி துதிப்போம். ஆண்டவராட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். ஆண்டவராட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய அரசத்துவம் இந்த மண்ணுலகை சார்ந்தது அல்ல என்று நீர் வெளிப்படுத்திய வார்த்தைகளை நினைவு கூறுகிறோம். அது அன்பினாலும் இரக்கத்தினாலும் கட்டப்பட வேண்டியது என்பதை நாங்கள் உணர்ந்து உம்முடைய விழுமியங்களை எங்கள் வாழ்வாக்கி
மண்ணுலக அரசத்துவத்தினுடைய ஆழமான நிலையை நாங்கள் இப்பொழுதே அறிந்து அதை விண்ணுலகத்தினுடைய அரசத்துவத்தோடு இணைத்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்வீராக. உம்முடைய பரிசுத்த கரத்தில் எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.